தற்பொழுது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம். முக்கிய செய்தி: நேபாளத்திலிருந்து 21 தமிழர்கள் பாதுகாப்புடன் டெல்லி வந்தடைந்தனர். வெள்ளப்பெருக்கில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நேபாளில் இருந்து 21 தமிழர்கள் டெல்லி வந்தடைந்தனர். நேபாளத்திலிருந்து டெல்லி வந்துள்ள தமிழக மக்களை ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 4 தமிழக அமைச்சர்கள் சந்திக்க உள்ளனர். நேபாளத்திலிருந்து டெல்லி வந்துள்ள 21 தமிழர்களும் இன்று இரவு 8 மணிக்கு டெல்லி விமான நிலையத்திலிருந்து சென்னை புறப்படுகின்றனர். முக்கிய செய்தி: நேபாளத்திலிருந்து டெல்லி வந்த 21 தமிழர்கள் இன்று இரவு 8 மணி அளவில் சென்னை புறப்படுகின்றனர். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் சூழலில் 21 தமிழர்கள் டெல்லி வந்தடைந்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின், விவரங்களை சொல்லுங்க. நேபாள நாட்டில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய கிளேசியர்களுக்கு என்று சொல்லக்கூடிய பனி ஏரி உடைந்ததன் காரணமாக ஏற்பட்ட அதீத வெள்ளம் காரணமாக நேபாளத்தில் ஒரு மிகப்பெரும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருந்தது. சீன திபெத் எல்லை ஒட்டியிருந்த இந்த பனி ஏரியானது உடைந்திருந்தது. இந்த அதீத வெள்ளத்தின் காரணமாக நேபாளத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் மற்றும் அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள் மற்றும் அங்கிருக்கிற கட்டடங்கள் என அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இதை தவிர அங்கு சுற்றுலா சென்றிருந்த பயணிகள் என பலர் அந்த வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பதும் 500க்கும் மேற்பட்டதை தாண்டி இருந்த நிலையில் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையும் 1000க்கும் மேற்பட்டதாக அஞ்சப்படுகிறது. அதே வேளையில் 289க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஒரு கிரிட்டிக்கலான இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சிக்கியிருப்பதாகவும் அங்கு அவர்களை மீட்பு நடக்கும்படிக்கு எடுக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்கும் பணியில் பல்வேறு சவால்கள் நிறைந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையில்தான் தமிழகத்தில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் நேபாளத்திற்கு சென்றிருந்தார்கள். குறிப்பாக பல்வேறு தனித்தனி குழுக்களாக இவர்கள் சென்றிருந்த நிலையில் நேபாளத்தில் தற்போது இந்த வெள்ள அபாயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக முதல்வர் விஜயனுடைய உத்தரவின் பேரில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, தென்னரசு, அதேபோன்று ராஜ்மோகன் உள்ளிட்ட 4 அமைச்சர்கள் இங்கு டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு தமிழர்களை மீட்டு இந்தியா கொண்டு வருவதற்கான ஆய்வு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மேற்பார்வையிட்டு வருகிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தான் இதற்கான ஒரு கண்காணிப்பு மையம் வைக்கப்பட்டு இன்று காலை பல்வேறு கட்ட ஆலோசனைகள் என்பது நடைபெற்றது. அதே வேளையில் வெளியுறவுத்துறை செயலாளரான விக்ரம் மிஸ்ரியை சந்தித்து தமிழக பயணிகள் அனைவரையும் மீட்டுக் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மற்றும் அதற்கான உரிய உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் நேபாளத்தில் அங்கு சிக்கியிருந்த ஒரு 21 தமிழர்கள் மீட்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் காட்மாண்டு வழியாக டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். காட்மாண்டுவிலிருந்து 2:05 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்ட விமானமானது டெல்லி விமான நிலையத்தில் சற்று நேரத்துக்கு முன்பாக வந்தடைந்திருக்கிறது. இந்த 21 பயணிகளும் இன்று இரவு 8 மணிக்கு ஏர் இந்தியா விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படவிருக்கிறார்கள். அங்கிருந்து மீட்கப்பட்டு வந்த இந்த பயணிகள் அனைவருக்குமாக உணவு உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழக அரசு சார்பில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு அது விமான நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் அந்த பயணிகளை வரவேற்பதற்காகவும் பயணிகளை சந்தித்து பேசுவதற்காகவும் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, தென்னரசு, அதுபோன்று ராஜ்மோகன் உள்ளிட்டோர் அங்கு சென்றிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் அந்த பயணிகளுடன்
சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இமிகிரேஷன் உள்ளிட்ட இந்த பணிகள் பணி இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் அனைத்தும் நடைமுறைகள் அனைத்தும் முடிந்து அதன் பின்பாக அவர்கள் அங்கு டெல்லி விமான நிலையத்திற்கு உள்ளாகவே அமர வைக்கப்படுவார்கள் என்றும் அங்கு இருக்கக்கூடிய அது அங்கு வைக்கப்பட்டு பின்பு 8 மணிக்கு ஏர் இந்தியா விமானம் மூலமாக அவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்பி அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். இதை தவிர சிக்கி இருக்கக்கூடிய பிற பயணிகளை மீட்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை என்பதும் எழுந்திருக்கிறது. எனவே அந்த வகையில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளை சந்தித்து இது தொடர்பாக துரிதமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தமிழக அமைச்சர்கள் தற்போது வலியுறுத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணிகளில் மீட்கப்படும் ஒவ்வொருவரும் அங்கிருந்து நேரடியாக டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து பின்பு தமிழகத்திற்கு விமானம் மூலமாக அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார்கள் என்ற விவரத்தை தற்போது அமைச்சர்களுடைய தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்போது அந்த 21 பயணிகள் இங்கு மீட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களிடம் கூடுதல் விவரங்களும் அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள், வேறு தெரிந்தவர்கள், அவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது காணாமல் போயிருக்கிறார்களா உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் தற்போது அமைச்சர்கள் கேட்டு தெரிய இருக்கிறார்கள். அதன் பின்பாக அங்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த விவரத்தின் அடிப்படையிலும் அவர்கள் கண்ட காட்சிகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அவர்களிடம் பெறப்பட்ட அந்த தகவல் அடிப்படையிலும் கூடுதலாக எந்தெந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பதற்கான அந்த நடவடிக்கையை அமைச்சர்கள் மூலமாக தமிழக அரசானது மேற்கொண்டு வரும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேபாளத்தில் சிக்கி தவித்த 21 தமிழர்கள் பத்திரமாக பாதுகாப்புடன் டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தனர். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.